நமிதா மாரிமுத்து இவங்க யாருமே ஜட்ஜா இருக்கிறதுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்றவங்க வந்துட்டு ஒரு மாடலா இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இது குற்றச்சாட்டு கிடையாது, இது இயலாமை. வேலைகள் கேட்டு கேட்டு அலைஞ்சி அலைஞ்சி திருநங்கைகளுடைய கால்கள் தேஞ்சது தான் மிச்சம். காசு கொடுத்து தான் அவங்க டைட்டில் வாங்கினாங்கன்னா அந்த காசு அவங்க போன வருஷமே கொடுத்து வாங்கி இருக்கலாமே. ஒரு நிறுவனத்தை பத்தியோ இல்ல ஒரு நிறுவனத்துடைய ஒரு முதல்வரை பத்தி இப்படி பேசுறது ரொம்பவே ஒரு தவறான விஷயம். அப்பயும் ஸ்வேதா மேம் தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப சொல்லிருக்கலாமே நீங்க, நான் இன்னைக்கு ட்ரெஸ் பண்ண நான் இன்னைக்கு தூக்கி எனக்கு கிரீடம் வச்சிடணும் அப்படின்னு நம்ம நினைச்சது ரொம்ப தப்பு. ஏன்னா இது வரைக்கும் மதுரைக்கு அந்த சைடு இருக்கிற மாவட்டங்கள் யாருமே இந்த கடந்த 45 வருஷமா மிஸ் பவர்ல யாருமே டைட்டில் வின் பண்ணது கிடையாது. நான் ஒரு வாரம் உட்காந்து அழுத ரூம்ல. வருடம் கோரிக்கைகள் வச்சிட்டு இருக்கு, ஆனா அதுக்குண்டான எந்த ஒரு பலனும் கிடைக்கல. பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்ச இந்த திருவிழாக்கு நடுவுல பார்ன் டு வின் மேல ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. சென்னையை வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய பேஷன் ஐகான் சொல்லக்கூடிய திருநங்கைகள் குயின் அப்படின்னு அழைக்கக்கூடிய நமிதா மாரிமுத்து பார்ன் டு வின் நிறுவனர் ஸ்வேதா மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்கூட்டியே அழகிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு தான் அந்த கிரீடம் போக போது தெரிஞ்சு அவங்களை மேடையில் எழுத்தி இது பண்றீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ப்ராப்பரான ஒரு ஜட்ஜே இல்லாம ஒரு ஷோ நடத்துறீங்க, இது முழுக்க முழுக்க தவறு, இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது, இதனால பாதிக்கப்படுற பல இளம் திருநங்கைகள் சார்பில் நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பரபரப்பா பேசப்பட்டது. அதை பத்தி பார்ன் டு வின் தரப்புல என்ன சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் இது குற்றச்சாட்டு கிடையாது, இது இயலாமை, அவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா இந்த வருஷம் நானுமே அதில் ஒரு ஆர்கனைசராக இருந்தேன். காலையில் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் மண்டபத்தில் விழுப்புரத்தில் அங்கே தான் செலெக்ஷன் ரவுண்ட் நடந்தது. எல்லாருமே திருநங்கைகள் வந்தாங்க. நான் தான் அங்கே முன்னாடி உட்காந்துட்டு இருந்தேன். நான் தான் ஃபார்ம் எல்லாமே எழுதினேன். நிறைய திருநங்கைகள் வந்தாங்க. வந்தவுடனே ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும் போதே அப்போ தமிழ்நாட்டுடைய பெரிய நாயக்குகள்லாம் பேசினாங்க. மதிப்பிற்குரிய மோகனாயா பேசினாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆயங்கள் பேசினாங்க. பேசி இந்தமாரி நாங்கள் இளைஞர் கையில் எங்களுக்கு அந்த நடத்துகிற அந்த இது இருக்குது, இருந்தாலும் இப்போ இருக்கிற ஒரு இளைஞர் சமுதாயத்துக்கிட்ட இதை நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை ஜஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னென்னா அங்கே ஷோ தொகுத்து வழங்குறது. ஸோ அந்தமாரி இது பண்ணும்போது அவங்க தொகுத்து வழங்கினாங்க. ஃபஸ்ட்டு ஷோ நடந்தது. அதுலேயுமே ஜட்ஜஸ் இவங்க தான் ஜட்ஜி, இவங்க தான் ஜட்ஜி, இவங்க தான் ஜட்ஜின்னு யாருமே ஃபஸ்ட்டே அசம் பண்ணி யாரும் வைக்கல. ஆன் ஸ்பாட்டில் அவங்க ஜட்ஜஸை கூப்பிட்டாங்க. இது தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்புடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அருணாயா அவங்க தான் இங்கேருந்தே மேலேருந்தே அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண், அப்புறம் ஒரு பெண், ஒரு திருநங்கை, 3 பேரை அங்கே ஆன் ஸ்பாட்டில் அவங்கள தான் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோன்னே அவங்க ஸ்டேஜில் போய் உக்காந்தாங்க. அவங்க 15 பேரை செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ண உடனே எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போவுமே நமிதா மாரிமுத்து அவங்களும் சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க கூட திருநங்கை செலக்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரவுண்டில் 14 பேர் செலக்ட் ஆன 15 பேர் செலக்ட் ஆன உடனே அங்கே எல்லாரும் ஸ்டேஜ் கிட்ட வந்தாச்சு. வழக்கம் போல் நாயக்குகள் எல்லாருமே வந்தாங்க. இந்த பக்கம் செலிப்ரிட்டிஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த செகண்ட் ரவுண்ட் வந்தாங்க. எல்லோரும் ஏறி இது பண்ணிவிட்டு வாக் பண்ணி அவங்களோட நல்லா ஷோ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணி கீழே இறங்கின உடனே டாப் 7லேயுமே அவங்க வந்தாங்க. அவங்க பேர் யுவன்யான்னு நினைக்கிறேன். அவங்க செலக்ட் ஆனாங்க. டாப் 7ல் வந்தாங்க. அதுக்கப்புறம் கேள்விகள் கேட்கப்பட்டது. கேள்விகள் கேட்டதில் ஜட்ஜஸாக பார்த்தீங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணோடனே க்ரௌன் வச்சாச்சு. இதில் நான் இவங்க ஜட்ஜாக உட்காரதுக்கு தகுதி கிடையாது, இவங்க யாருமே ஜட்ஜாக இருக்கிறதுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்கிறவங்க ஒரு மாடலாக இருக்க முடியாது.
நான் ஒரு மாடலாக இருக்கேன். மாடலுன்றது விட எந்த ஒரு துறையில் இருந்தாலும் எனக்கு ஏற்றமும் இருக்கும், தாழ்வுமே இருக்கும். நான் ஒரு இடத்துல சப்போஸ் எனக்கு வெற்றி கிடைச்சிட்டே திடீர்னு ஒரு இடத்துல எனக்கு தோல்வி இருக்கும். எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறது தான் நம்ம போகணும். அதுக்காக வந்துட்டு இது வந்து மேட்ச் ஃபிக்ஸிங்கு, இவங்க முன்னாடியே வந்துட்டு இதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு தான் எல்லாம் ஸ்டேஜ் ஏற்றுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அங்கே நான் இருந்து நான் பார்த்துருக்கேன். எனக்குமே வந்துட்டு எதுவுமே இந்தமாரி விஷயம்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படின்ற பட்சத்துக்கு 24/7 நாங்கள் என்ன நடந்தது போனது வந்தது எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆன் ஸ்பாட் அவங்க தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஜட்ஜஸை கூப்பிடுறாங்க, இவங்க தான் ஜட்ஜுன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்போ தான் எங்களுக்கே தெரியும் ஜட்ஜுன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்க கையில் பேடை கொடுக்குறோம். அவங்க போடுற மார்க்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறவங்க டைட்டில் வின்னர், அப்புறம் வந்துட்டு அவங்களுக்குலாம் க்ரௌண்ட்லாம் வைக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்துக்கு இந்த வருஷம் வந்துட்டு முடியல அப்படின்ற பட்சத்துக்கு அடுத்த வருஷம் அவங்க வாங்கிக்கலாம். இதுல பணம் கொடுத்து தான் நாங்கள் பாண்ட் டு வின் வந்து பணம் வாங்கி தான் நாங்கள் வந்து எல்லாத்தையுமே பண்ணோம் அப்படின்னா பாண்ட் டு வின் நேரத்துக்கு எங்கேயோ இருந்திருக்கும். பாண்ட் டு வின் 4 இது பிரான்ச் ஃபுல்லாக வந்துட்டு சொந்தமாகவே கட்டடம் வாங்கி உட்காந்து இந்நேரத்துக்கு நாங்கள் எத்தனையோ அழகிகளை வந்து காசு வாங்கி நாங்கள் இந்நேரத்துக்கு இது பண்ணியிருப்போம். இவங்க போன வருஷம் ஏறணும்னு சொல்கிறாங்க, போன வருஷம் டாப் 7ல் வந்தேன்றாங்க, அவங்களே எக்ஸப்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன போன வருஷம் முடியல, காசு கொடுத்து தான் அவங்க டைட்டில் வாங்கினாங்கன்னா அந்த காசு அவங்க போன வருஷமே கொடுத்து வாங்கியிருக்கலாமே. போன வருஷமும் தானே பாண்ட் டு வின் வந்து கண்டக்ட் பண்ணுச்சு. இந்த வருஷம் அவங்க வீட்டை சேர்ந்த ஒரு திருநங்கைகளுக்கு வந்து அந்த ஒரு இது கிடைக்கல, அவங்க வந்துட்டு அழகிய தேர்ந்து எடுக்கலன்றதுக்காக வந்துட்டு அவங்க வந்து இந்தமாரி வந்துட்டு ஒரு நிறுவனத்தை பற்றியோ இல்லை வந்துட்டு ஒரு நிறுவனத்துடைய வந்து ஒரு முதல்வரை பற்றி இப்படி வந்து பேசுறது வந்து ரொம்பவே வந்துட்டு ஒரு தவறான விஷயம். கண்டிப்பா ஜட்ஜ்மென்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. மிலா மேம்ன்றவங்க வந்து இந்த ஒரு ஜட்ஜ் இது மட்டும் பண்றது கிடையாது, இந்த ஷோக்கு மட்டும் அவங்க ஜட்ஜ் கிடையாது. இந்த மாதிரி நிறைய மாடலிங் ஷோக்கு வந்து அவங்க ஜட்ஜாக இருந்திருக்காங்க, நிறைய ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள பற்றி சொல்கிறது அதுவும் சரி கிடையாது தான். 2024 வந்து நானும் அஞ்சனாவுமே டாப் 7ல் செலக்ட் ஆனோம். ஆனால் 2 பேராலையும் கொஸ்டின் ஆன்சரில் சரியாக பதில் அளிக்க முடியாதனால எங்களை எலிமினேட் பண்ணிட்டாங்க. அப்போ நாங்கள் மன வருத்தம் இருக்கும், ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி ஒரு ஸ்டேஜ் ஏறும். சார் இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் நான் மனசு தேத்திட்டு நான் போயிட்டேன். ஆனால் அவங்க பின்னாடி பேட்டி கொடுக்கறத நான் நின்று பார்த்துட்டு தான் இருந்தேன், என்ன ஷோ நடத்துகிறாங்க அப்படி இப்படின்னு. ஏன்னா வந்து வின் பண்ண முடியாதவங்க அவங்க ஆதங்கத்தை கொட்டுற ஒரு இது வந்து மீடியாவாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே தான் சொல்லி நம்ம ஆதங்கத்தை தீர்த்துக்க முடியும், குமரல்களை வந்து சொல்ல முடியும் சொல்லிட்டு அவங்களும் கேஷுவலாக போயிட்டாங்க. இந்த வருஷம் அதே மாதிரி அழகாக வந்தாங்க, அழகாக ஸ்டேஜ் ஏறினாங்க, ப்ரெசென்ட் பண்ணாங்க, கொஸ்டின் ஆன்சருக்கு நல்லாவே ஆன்சர் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்போ வந்தாங்க. இப்போ அவங்க பெருமையாக சொல்கிறாங்களே இந்த பூவாகம் வந்து அப்படி இப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதுதாங்க இந்த வருஷம் வின் பண்ணவங்க அடுத்த வருஷம் அந்த வருஷம் நடக்கிற கூவாகத்தில் யார் வேணாலும் வின் பண்ணலாம். ஏன்னா நடை உடை அறிவு பாவனை இதெல்லாம் பார்த்து தான் ஒரு ஜட்ஜஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாடலாக இருந்துட்டு ஒரு ஜட்ஜை வந்து கிரிட்டிசம் பண்ணி சொல்லி ஜட்ஜாக இருக்க தகுதி இல்லைன்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயமே தெரில எனக்கும். ஏன்னா ஒரு ஜட்ஜஸ் வந்து அவங்க மைண்டில் என்ன இருக்கோ, யார் அழகாக நடக்கிறாங்க, யார் ட்ரெஸ் எப்படி இருக்குது, அவங்க வாக் எப்படி இருக்குது, அவங்க பண்ணுற ஸ்டைல் எப்படி இருக்குது, கொஷின் ஆன்சருக்கு என்ன மாதிரி ஆன்சர் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் கொஷின் ஆன்சர் எனக்கு யாருமே கேட்கல, ஜட்ஜஸ் யாருமே கேட்கல, எனக்கு ஆடியன்ஸ்லேருந்து தான் கொஷின் வந்துச்சு. ஆடியன்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் கொஷின் கேளுங்கன்னாங்க, ஒரு திருநங்கை கை தூக்குனாங்க, என் நம்பரை சொல்லி எனக்கு கொஷின் கேட்டாங்க, அதுக்கு நான் ஒழுங்காக பதில் சொன்னதுனால தான் எனக்கு அந்த அவார்ட் கிடச்சிது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் இருந்து தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்பயும் ஸ்வேதா மேம் தான் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சொல்லியிருக்கலாமே நீங்கள், அப்போ மட்டும் கேஷ் கொடுத்து நீங்கள் எதுவுமே வாங்கலையா, எதுவுமே பேசலையா? இப்போ இவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அதையே சொல்லணும் அந்த குற்றச்சாட்டு. ஜெயிச்சா அந்த மேடையில் நீங்கள் நிறைய அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அவங்க வீட்டில் யாராவது ஜெயிச்சாங்கன்னா அவங்க மேடையில் வந்து அவங்க கூட நின்று போஸ்ட் கொடுக்குறது, கன்னத்தில் முத்தம் கொடுக்குறது, ஹாய் சொல்கிறது, இது நானே வந்து எடுத்து பார்த்தேன். இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ஒவ்வொரு வீடியோவை எடுத்து பார்க்குறேன். 2022, 23லலாம் அப்படி கிஸ் பண்ணி ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்கான காரணம் என்ன? நீங்க அந்த திருநங்கிட்டேருந்து பைசா எதுவும் வாங்கியிருக்கிறீங்களா? டாப் 3ல அவங்க யாருமே வரலன்றது அவங்களோட ஆதங்கமே. உனக்கு நான் வந்து ஆதங்கங்கள் இருக்கலாம், ஆனா வந்துட்டு அதை வந்து பர்டிகுலரா வந்து ஒரு ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்து நடத்துறாங்களா, இல்லை அவங்க ஜஸ்ட் அதில் கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை எந்த லெவலில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றத தெரிஞ்சுட்டு பேசணும். தெரியாமே வந்துட்டு பாண்ட் டு வின் உடைய ஸ்வேதா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க காசு வாங்கிட்டு அவங்க இது கோப்பையை தூக்கி கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு வேணும்னா அவங்க 10 பேர் அவங்க ஆஃபீஸில் இருக்க 10 பேர் வச்சு ஷோ நடத்திக்கணும்னு சொல்கிறாங்க. அது இவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் ஆல்ரெடி வந்து 8 சீசன் நாங்கள் வந்துட்டு பாண்ட் டு வின்ல MX டிரான்ஸ் குயின்லேருந்து மிஸ் தமிழ்நாடுலேருந்து மிஸ் சவுத் இந்தியா டிரான்ஸ் குயின் வரைக்கும் நாங்கள் நடத்திட்டு தான் இருக்கோம். வெற்றிகரமாக அது போய்கிட்டு தான் இருக்கு. பட் இதுல என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு வந்து அதுக்காக வந்துட்டு மதிப்பிற்குரிய நாயக்குகள், அவங்களும் தமிழ்நாட்டுடைய நாயக்குகள், அவங்க எல்லாருமே வந்துட்டு நடத்தி கொடுங்கன்னு சொல்லி இது பண்ணவே தான் வந்துட்டு அதை ஜஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்க.
அதோடைய லிஸ்ட் எடுக்கிறதோ, அதுக்கு வந்துட்டு எப்படி சாஷேஸ் செலக்ட் பண்ணலாம், அது போக க்ரௌன்ஸ் என்ன க்ரௌன் செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி வந்துட்டு கொஞ்சம் இப்போ இருக்கிற ஒரு யங் டிரான்ஸ் பீப்புள்ஸ்க்கு எது கொஞ்சம் லைக்கபிளாக இருக்கும் அந்த மாரி எடுத்து ஒரு ஷோனா எப்படி எடுத்துட்டு போனால் வந்துட்டு இப்போ இருக்க ஆடியன்ஸை வந்து நம்ம கவர் அப் பண்ண முடியும் அப்படின்றத தான் வந்து அவங்க வந்துட்டு எடுத்து இது பண்ணுறாங்களாங்காண்டி. பான் டிவின் ஸ்வேதாமா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஷோ பண்ணாமலோ இல்லை வந்துட்டு இதுக்கு முன்னாடி எதுவும் ப்ரோக்ராம்ஸ் பண்ணாமல் சும்மா வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு நடத்திட்டு நான் டைரெக்டாக என்னோட ஆசை வந்து நான் அந்த ஷோவில் வந்து நான் வச்சு நடத்திக்கிறேன்ட்டு அவங்க நடத்த கிடையாது. நிறைய பேருக்கு தெரியும். கடந்த 8 வருஷமா வந்து 8 சீசன் முடிச்சிட்டாங்க. இந்த வருஷம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மிஸ் சவுத் இந்தியா டிரான்ஸ் குயின் சீசன் 9 வரப்போகுது. அது போக தமிழ்நாட்டில் இருக்க நிறைய ஒரு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க திருநங்கைகளே வந்து தேசிய திருநங்கைகள் தினம் ஏப்ரல் 15ஆம் தேதி அன்னைக்கு அவங்கள தேர்ந்தெடுத்து 30 திருநங்கைகளை வந்து கௌரவிக்கிறாங்க. அவங்க படிச்சிருக்கிறாங்களா, அவங்க என்ன வேலைக்கு போறாங்களோ அவங்களுடைய அந்த ஒரு ஃபீல்டை வச்சுமே வந்துட்டு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கொடுக்குறாங்க, அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, ரைசிங் ஸ்டார் அவார்டு கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் எந்த துறையில் இருக்காங்க. இப்போ இந்த வருஷம் வந்து பெரியன்னு ஒரு திருநங்கை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல டெக்னிக்கல் ரிசோர்ஸராக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாரி நாங்கள் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு தான் வரோம். எங்களுக்கு உண்டான மேடைகளையும் நாங்கள் பண்ணுறோம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நாங்கள் எல்லாமே நியாயமாக தான் பண்ணுறோம். இதை வந்துட்டு எதையுமே நாங்கள் பாரபட்சம் பார்த்து நாங்கள் பண்ணுறது கிடையாது. இந்த வருஷம் அந்த மேடை அவங்களுக்கு உண்டானது இல்லையா, இன்னும் ட்ரெயின் ஆகி அடுத்த வருஷம் நம்ம அது என்ன பண்ணணும் எப்படி வரணுன்றதுக்கு நம்ம பார்க்கணுமோ கண்டி. நான் இன்னைக்கு நான் ட்ரெஸ் பண்ண நான் இன்னைக்கு நான் தூக்கி எனக்கு கிரீடம் வச்சிடணும் அப்படின்னு நம்ம நினைச்சது ரொம்ப தப்பு. ஏன்னா இது வரைக்கும் மதுரைக்கு அந்த சைடு இருக்கிற மாவட்டங்கள் யாருமே இந்த கடந்த 45 வருஷமா மிஸ் கோவாத்தில் யாருமே டைட்டில் வின் பண்ணது கிடையாது. இது ஃபர்ஸ்ட் வருஷம் திருநெல்வேலியிலேருந்து இந்த வருஷம் தான் மிஸ் திருநங்கையிலேருந்து சக்தி தூத்துக்குடி அவங்களும் மிஸ் கோவாகும். நான் இந்த மாவட்டத்துலேருந்து இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் ஏறி இருக்கிறோம். இந்த வருஷம் வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வருஷம் இந்த 45 வருடங்களுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் வருஷம் வாங்கினது எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நான் பெருமை சேர்த்த மாதிரி இல்லையா. இதை வந்து காசு கொடுத்து தான் வாங்கினீங்க, நீங்கள் வந்து முன்னாடியே தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படி சொல்றது வந்து எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டேன், அதுக்கு எவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அந்த கொஸ்டின் ஆன்சர் விட்டதுக்கு நான் ஒரு வாரம் உட்காந்து அழுதேன் ரூம்ல. 48 மாவட்ட நாயக்கர்களும் இணைந்து அவங்களுடைய கை காசை போட்டு அவங்க தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பு மூலியமா நடத்துறது தான் இந்த மிஸ் கூவாகம். ஸோ அதுல சப்போர்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க மட்டுமே தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு வாரியம் வந்துட்டு அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோட சப்போர்ட்டு ப்ளஸ் அவங்களுடைய சொந்த காசு வச்சு தான் வந்துட்டு இதை பண்ணிட்டு இருக்காங்க வருஷம். அவங்க வர எப்படி ஒரு சில செலிப்ரிட்டிஸ்க்கு வந்துட்டு அவங்க கேப்ல இருந்து அவங்களோட அகாமடேஷன்ல இருந்து ஒரு சில பேர் பே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ நம்ம கொடுக்கணும் போகணும். ஏன்னா வந்து ஒரு செலிப்ரிட்டி வர வைக்கிறது சும்மா விஷயம் கிடையாது. ஸோ அதுக்கு அவங்களுக்கு பார்க்கணும், அவங்களுக்கு ஃபுட்டு பார்க்கணும். அது போக அங்கே வர பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாட்டர் பாட்டில்ஸ் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய சொந்த இதில் தான் செலவில் தான் பார்க்குறாங்களோ கண்டி எந்த விதமான ஸ்பான்சர்ஸுமே வாங்கி அவங்க பண்ணுறது கிடையாது. தொடர்ந்து பல விஷயங்களை நாங்கள் ஊடகங்கள்ல பார்த்துருக்கிறோம். பான் டு வின் வந்து பல முறை வந்து காசோலைகளை வந்து முதல்வர்கிட்ட இருந்து வாங்குற மாதிரியும் பல விஷயங்கள், அது என்ன மாதிரி விஷயங்களுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கேட்கும்போது இன்னுமே பான் டு வின் எதனால பிரைவேட்டா ஒரு இடத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு, எதனால வந்து ஒரு கவர்மெண்டால அங்கீகாரம் பெற்று இன்னும் இயங்காததுக்கு காரணம் என்ன? பான் டு வின் வந்து காசோலைகள் வாங்கல. அது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ புதுசா வந்து பாத்தீங்கன்னா சென்னை கூட்டுறவு வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சிறகுகள் அப்படின்ற ஒரு இதில் வந்து திருநங்கைகளுக்கு வந்து லோ இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு காசு வந்து கடனாக தராங்க. ஸோ அது வந்து ஒரு 50,000 ரூபாய் கடனாக கொடுக்குறாங்க. அது முதல்ல அது துவங்கப்பட்டதுனால வந்துட்டு முதல்வர் கையிலையும் துணை முதல்வர் ஐயா கையிலையும் வந்துட்டு நாங்கள் வாங்கணும் போயிட்டு. இதனால வந்து நீங்க உங்களுக்கு ஒரு திருநங்கைகளுக்கான ஒரு கோட்ரஸ்க்காக நீங்க இதுவரை முதல்வர்கிட்ட வந்து போயிட்டு கோரிக்கை வைக்காம கோரிக்கைகள் வைக்காமல்லாம் கிடையாது. எத்தனையோ முறை கோரிக்கைகள் வந்துட்டு வருடம் கோரிக்கைகள் வந்து வச்சுட்டு இருக்கு. ஆனால் அதுக்குண்டான எந்த ஒரு பலனும் கிடைக்கல. ஆனால் வந்துட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் டைமில் வந்து ஒரு 26 திருநங்கை ப்ளஸ் திருநம்பிகள் எல்லாருடைய கோரிக்கைக்கு இணங்க வந்துட்டு நாங்களே எங்கள் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு ஷெல்டர் மாரி ஒன்று கிரியேட் பண்ணி அங்கே தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்துட்டு அங்கங்கே வேலை கிடச்சி வெளியூர்லலாம் வேலை கிடச்சி போயிட்டாங்க. இப்போவும் வந்துட்டு ஒரு 11 திருநங்கைகள் வந்து அங்கே தங்கியிருக்காங்க தான். அவங்க தங்கியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல. பட் என்ன ஒன்று
அது படிக்கிற திருநங்கைகள், வேலைக்கு போகிற திருநங்கைகள், அப்புறம் வயசான யாசகம் கேட்குற திருநங்கைகள் அவங்க வந்துட்டு இங்கே தங்குறாங்க, இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. இன்னொன்று அது நாங்கள் தான் அதுக்கு வர ரெண்ட் ஆகட்டும், கரண்ட் பில்லோ இல்லை ஃபுட்டு எல்லாமே வந்துட்டு நாங்கள் வெளியில் எங்கன்னா ஒரு சிங்கிள் டோனர்ஸ் கிட்ட வந்து நம்ம கேட்டு இது பண்ணி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் அதுக்காக நம்ம வந்துட்டு எந்த ஒரு ஸ்டெப் எடுக்காமலும் கிடையாது. வருஷம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஷெல்டருக்கு கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் எழுதி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அதுக்குண்டான எந்த ஒரு நடவடிக்கையுமே இன்ன அளவுக்கு எடுத்த பாடு கிடையாது. இந்த மேடை உங்களுக்கு ஒரு வெற்றி மேடையா அமைஞ்சிருச்சு. இதை நோக்கி உங்களோட பயணம் எப்படி இருக்க போது? அடுத்த கனவு என்ன? உங்களோட வாழ்நாள் கனவு இதுதான் சார், இதுதான் சார், இந்த இடத்துக்கு போயிட்டா எனக்கு போகும் சார், இதுதான் சார் என்னோட ரீச் அப்படின்னா நீங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? சார் நான் இப்போது சொன்னேன்ல, இதுக்கு மிஸ் கோவம்க்கு அப்புறம் நான் மிஸ் யூனிவர்ஸ் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் மிஸ் வேர்ல்டு அந்த மாதிரி போகணுன்னு ஆசை. அதுக்காக நான் இன்னும் நான் தயார்படுத்திக்கணும், இன்னும் நான் க்ரோவிங் பண்ணிக்கணும். கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் எனக்கு கிராமத்துலேருந்து வந்த திருநங்கைனால எனக்கு படிப்பறிவு அந்த அளவுக்கு இல்லாததுனால இன்னும் கொஞ்சம் நான் என்னோட இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் ஏறலான். பாண்ட் டு வின் உடைய எதிர்கால கனவுகள் என்ன? எதை நோக்கி பாண்ட் டு வின் தொண்டு நிறுவனம் இயங்க போகுது? வேலைகள் கேட்டு அலைஞ்சி திருநங்கைகளுடைய கால்கள் தேஞ்சது தான் மிச்சம். ஏன் நாங்கள் வேலை கேட்கணும், வேலையை நாங்களே உருவாக்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயந்தான் வந்துட்டு ஆண்டர்பிரனர்ஷிப் ப்ரோக்ராம். கடந்த ஒரு வருஷத்தில் வந்து 13 தொழில் முனைவோர்களை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் சிறிய அளவில். ஏதோ எங்களால் இயன்ற அளவு. சைதாப்பேட்டையில் வந்து அகிலான்னு ஒரு திருநங்கை வந்துட்டு இரவு நேரத்தில் ஒரு தள்ளுவண்டி கடை வச்சுருக்காங்க, இட்லி தோசை அந்த மாதிரி. அது போல் அது சுற்றி இருக்க கோடம்பாக்கம், ஜாஃபர் கான்பேட்டை, அதுக்கப்புறம் அசோக் நகர், ஸோ இது சுற்றி இருக்கிற நிறைய திருநங்கைகளுக்கு வந்து சிறிய அளவில் வந்து காய்கறி கடைகள், பழக்கடைகள், பூக்கடைகள், இந்தமாரி டிஃபன் சென்டர்ஸ், ஸோ அப்புறம் கேக் ஷாப்பு, ஆன்டிக் ஜுவல்லரிஸு, சாரீஸ் வந்து அவங்க பல்க் பர்ச்சேஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக சேல்ஸ் பண்ணுறது. அப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து இது பண்ணுறோம், டெய்லரிங் கோர்ஸு 6 month கோர்ஸு. அதை கம்ப்ளீட் பண்ண உடனே சர்டிஃபிகேட் கொடுத்து மிஷின் கொடுத்துட்றோம். ஸோ அந்த மிஷின் வச்சுமே இப்போ 3 திருநங்கைகள் வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி சுடிதார் டாப்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணி அவங்க ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்காங்க. இது எங்களோட ஃபர்ஸ்ட் எய்ம். அது அப்படி போயிட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த படித்து அந்த டெய்லரிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறவங்களுக்கு நம்மளே ஒரு வேலை கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் வந்துட்டு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 3 திருநங்கைகள் வந்துட்டு அங்கே வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு இது. ஸோ அந்த பொட்டிக்கை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் வந்துட்டு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணணும். அது போக வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸ், நம்ம திருநங்கைகளுக்காக ரெஸ்டாரண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், பியூட்டி பார்லர் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்தமாரி எல்லா துறைகளிலுமே வந்துட்டு ஒரு திருநங்கை தொழில் முனைவோர் இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசையே, எங்களோட கனவுமே. அதுக்குண்டான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. முக்கியமான ஒரு கனவு என்ன அப்படின்னா, ஒரு இளம் திருநங்கையாக நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு அடிப்படை ஆதாரமே வந்து கல்வி தான். அது கல்வியே எனக்கு அங்கே இல்லாமல் போயிடுது. ஏன் அப்படின்னா 10th 12th அந்த ஒரு 10th 11th 12th அந்த சர்டன் ஏஜில் தான் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துடும், இல்லை அடித்து துரத்திடுறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்களோட கனவு இன்னொரு 3 months or 4 monthsல வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணி அதில் 10th டிஸ்கண்டினியூ, 11th டிஸ்கண்டினியூ, 12th டிஸ்கண்டினியூ, அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் திருநங்கைகளோ படிக்க ஆசை இருக்காங்களோ அவங்கள உள்ளே வர வச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணி கவர்மெண்ட் மூலியமாகவே எக்ஸாம் எழுத வச்சு, அதுக்கப்புறம் அரசு மூலியமாக நிறைய கல்லூரிகளில் வந்துட்டு காலேஜஸில் இப்போ வந்துட்டு படிக்கலாம், அது மூலியமா படிக்க வச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு வேலையில் வந்துட்டு அவங்கள அமர செய்யணும் அப்படின்றது ஒரு இது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டுடியோ, பாண்ட் டு வின் ஸ்டுடியோன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிறைய கலைகள் வந்துட்டு திருநங்கைகள் நிறைய கலைகளில் இருக்காங்க, முக்கியமாக கிராமிய கலைகள் எல்லாம் அழிஞ்சிக்கிட்டே வருது. அந்த கலைகளையும் நம்ம அழிய விடாமல் நம்ம வந்து அதே முன்னெடுப்பாக எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். அது ஒரு முக்கியமான ஒரு கனவு. அதுமாரி நிறைய கனவுகளோடு வந்துட்டு பாண்ட் டு வின் வந்து பயணிச்சிட்ருக்கு. என்னதான் இடையில வந்து இந்தமாரி நிறைய இடையூறுகள் வந்தாலும் அதை நாங்கள் வந்து பொருட்படுத்தாமல், அதை நீங்கள் வந்து ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்க நிறைய வந்து ஒரு 3 நாளாகவே வந்துட்டு இது நிறைய போயிட்டுருக்கு இந்த டாக்ஸு. ஆனால் இது வரைக்கும் பாண்ட் டு வின் வந்துட்டு எந்த ஒரு விதமான இதுவும், அப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அது உண்மையாயிடுமோ அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்க. அது உண்மை. நாங்கள் அமைதியாக போகிறதுக்கு காரணம் வந்துட்டு அது உண்மைன்றதுக்காக நாங்கள் அதை அமைதியாக போகல. இப்போ நான் வந்துட்டு ஒரு இதை சக்ஸஸ் நோக்கி பார்த்து நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னா நிறைய இருக்கும் தான், நிறைய இன்னல்கள் இருக்கும், நிறைய பேச்சுகள் இருக்கும். நம்ம அதில் போய் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன், என்னோட பாத்து மறந்துடும். நான் இதில் டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா என்னோட டைவர்ஷன் இப்படி போயிடும். நான் தேவையில்லாதவங்களுக்கு நாங்கள் பதில் அளிச்சுட்டு அதில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறத விட அந்த நேரத்தில் என்னால் ஒரு 3 திருநங்கைகளுக்கு வந்து எதனா நல்லது பண்ண முடியுமா, இப்படி தான் பாண்ட் டு வின் யோசிச்சுட்டு இருக்காங்களோ கண்டி. ஸோ இதுக்கு நாங்கள் பதில் அளிக்காமவோ நாங்கள் அமைதியாக போகிறதுனால இது உண்மைன்றதோ வந்து சாத்தியமே கிடையாது. இது உண்மை கிடையாது. அப்படி காசு வாங்கி தான் நாங்கள் வந்துட்டு எல்லாருக்கும் நாங்கள் வின் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா பாண்ட் டு வின் நேரத்துக்கு எங்கேயோ இருந்திருக்கும்.
பாண்டுவின் என்ன ஒர்க் பண்ணுது, பாண்டுவின் என்ன எத்தனை திருநங்கைகளுக்கு வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து அது ஒரு ஆதாரமா இருந்துட்டு இருக்கு அப்படின்றது பாண்டுவினுக்கு வந்து பாண்டுவின் கூட ஒர்க் பண்ணியோ இல்லை பாண்டுவின்ல எதனா பயன் அடைஞ்சவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். மற்றவங்களுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கணுன்றது ஒரு அவசியம் கிடையாது.